பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. பாடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளைக்காரங்கியை கூற என்ற காலமும் போச்சு. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளைக்காரங்கியை கூற என்ற காலமும் போச்சு. விஜய பாறை பணிகின்ற காலமும் போச்சு. விஜய பாறை பணிகின்ற காலமும் போச்சு. நம்ம ஏய்போரு கேவல் செய்யும் காலமும் போச்சு. ஏய்போருக்கு ஏவல் செய்யும் காலமும் போச்சு. பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்படந்தாடும் பல தோஷ மயக்கங்களோ, சொற்படந்தாடும் பல தோஷ மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் சொற்படந்தாடும் பல தோஷ மயக்கங்களோ, சொற்படந்தாடும் பல தோஷ மயக்கங்களோ. எங்கு பார்த்தாலும் சிறுமை என்பதற்காகத்தான் இவர் அநீதிகளை கண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். அஞ்சக்கூடாது, அஞ்சினால் அந்த கொடுமை நம்மை மிஞ்சிவிடும் என்பதற்காகத்தான் ஜெயம் உண்டு பயமில்லை என்று கூறுகிறார். அஞ்சானஞ்சா திலகர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வஉசி, கொடிகாத்த குமரன், பகத்சிங் ஆகியோர் அனைவரும் அன்று கொடுமையை எதிர்த்து நின்றதால் தான் நாம் இன்று சுதந்திர பெற்ற இந்தியாவில் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 25 வயது நெருங்கினால் கல்யாணம், 30 வயதானால் குழந்தை, 45 வயதானால் பேர குழந்தை. இப்படியே பெண்களின் காலம் படிப்படியாக கடந்து போகிறது. இதை பொடிப்படியாக ஆக்க வேண்டும். இன்று பெண்கள் 100% பெண்களில் 25% பெண்களை சாதித்து வருகிறார்கள். மீதி 75% பெண்கள் வீட்டில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு கொடுமைதான், வரதட்சணை கொடுமை. ஒரு பெண் பிடெக் இன்ஜினியரிங், பிஎட், எம்எட், பிகாம் போன்ற எவ்வளவு டிகிரிகளை எடுத்தாலும் கல்யாணம் என்று ஒரு பேச்சு தொடங்கும் பொழுது பெற்றோர்கள் கிலோ கணக்காக தங்கத்தை வரதட்சணையாக புகுந்த வீட்டிற்கு போட்டு தானே அனுப்புகிறார்கள். இதுவும் ஒரு கொடுமைதான். இனியாவது பாரதியின் புதிய ஆத்திச்சூடியின் வரியாக கொடுமை எதிர்த்து நில் என்ற தலைப்பின் புதிய வரிகளை புரிந்து கொண்டு எதிர்த்து போராடி தன்மானத்துடன் வாழ்வோம். பாரதியார் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ உலகம் வளர்க்கும் தீபம். அவர் நம்பிக்கை வைத்தார், ஒவ்வொருவரிலும் திறமை உண்டு, அதை நம்பி நாம் செய்வோம் தொண்டு. பாரதியார் நமக்கு கட்சி கொடுத்தார், நம்பிக்கை, உழைப்பு, வெற்றி. நமக்கு நம்பிக்கை உண்டோ அதுவே நமக்கு செல்வம், நமக்கு முயற்சி உண்டோ அதுவே நமக்கு சுரங்கம்.
திருவள்ளுவர் கூறுகிறார், உழைப்பின் தளர்விலார் ஏழை, உழைத்தாரை தாழ்த்தி யாருமில்லர். உழைப்புள்ளவரை யாராலும் தடுக்க முடியாது, அவனே தன் திறமையால் மேலே எழுவான். அவர் ஒரு இடத்தில் சொன்னார், சாதிகளே மதங்களே தடைகளே திறமைக்கு முன்னீங்கி போவீர். பாரதியாரின் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மாணவனுக்கான தீப்பொறி. அவர் பாடிய வரிகளில் வானம் எல்லை இல்லை, வானம் எல்லை இல்லை, நம்பிக்கொண்டால் வெற்றி நிச்சயம். இது வெறும் கவிதை அல்ல, இது ஒவ்வொரு இளைஞரின் இதயத்தில் ஒலிக்கும் வெற்றியின் ராகம். திறமை என்றால் என்ன? திறமை என்பது பிறப்பால் வருவது அல்ல, அது விடாமுயற்சியால் உருவாகும் மாற்றம். திருக்குறள் கூறுகிறது, திறன் அறிந்து செயல் வேண்டும், தகுதியை மீறி செய்யும் தீமை தரும். தனக்குள் உள்ள திறனை அறிந்து அதை வளர்த்துக் கொள்ளும் மனம்தான் மேன்மையின் தொடக்கம். திறமை என்பது வெறும் புத்திசாலித்தனம் அல்ல, அது உழைப்பு, நம்பிக்கை, பணிவு, பொறுமை ஆகியவற்றின் கூட்டுத்தொகை. உதாரணமாக, காலம் காணும் ஒவ்வொரு வெற்றியாளர்களின் பின் அனுபவம் சொல்லொலிக்கிறது. அது என்ன? திறமை. ஔவையார் எழுத்து திறமையால் வரலாற்றில் நிலைத்தார். விஜயலட்சுமி பண்டிட், காந்தி, டாக்டர் APJ அப்துல் கலாம், ஏன் நம் பாரதி அனைவரும் திறமையால் மேல்நிலை அடைந்தவர்கள். சிங்க இளைஞர்களே, பருவ நெருப்பில் காய்ச்ச வாள்களே, நாளை என்பது திருநாளே, நினைவில் இருக்கட்டும். உன் புருவ விரிப்பில் பூகம்பங்கள், இவையை திறந்தால் சூரியதங்கள். நீ கொட்டி முழங்கினால் உலகமே செய்விடு, எட்டி உதைத்தால் திசைகளும் தவிடு. தலை நிமிர்ந்து நடந்தால் நீல வானம் உனக்கு கொடை பிடிக்கும். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், ஆம் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் மீசன். மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதார் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் உலகில் பேதமை எட்டிடும் காணீர் என்று பாரதி முரசுப்பாட்டில் கூறுகிறார். பெண்களுக்கு இயற்கையிலேயே அனுபவ அறிவும் பொது அறிவும் அதிகம் இருக்கிறது. புதுமை, பெண், பெண் விடுதலை, பெண்மை என்னும் தலைப்புகளில் பாரதி அருமையான கவிதைகளை தந்துள்ளார். இதில் பாரதி பெண்கள் விடுதலை பற்றியும் புதுமை பெண்ணின் உயர்வான கருத்துக்களையும் தந்துள்ளார். பாரதியார் தனது பக்தி பாடல்களில் சக்தியை போற்றி அதிகமாக பாடுகிறார். சக்தி, பராசக்தி, வள்ளி தேசமுத்துமாரி, கலைமகள், திருமகள், கண்ணம்மா என்றும் பாடுகிறார். பாஞ்சாலி சபதத்தை காவியமாகவே பாடி பெண்ணை உயர்த்துகிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாரதியை நம்மளோட தலைமுறை மறந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு உரத்த சிந்தனை என்ற அமைப்பு மூலம் தினந்தோறும் ஞாபகப்படுத்தி அவருடைய சிந்தனையை உரத்த சிந்தனையாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த குழுவிற்கு அபெக்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் சார்பாக தலை வணங்கி நன்றி கூறுகிறேன். எங்கள் அபெக்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் இதே 3 கோட்பாடுகளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிட்டிசன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப். இந்த 3 செயல்பாடும் கிட்டத்தட்ட பாரதியினோட கோட்பாடு தான். இந்த அபெக்ஸ் என்றைக்குமே இந்த உரத்த சிந்தனைக்கும் நம்மளது வில்வராயநல்லூர் அபெக்ஸ் குளோபல் வில்லேஜுக்கும் என்றும் உறுதுணையாக இருக்கும். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தும் எல்லாம் தலை. முதல்ல கவனிக்கணும். நல்லா கவனித்தாதான் நம்ம அதை உள்வாங்கி நம்ம பேச முடியும், நம்ம சொல்ல வர கருத்தை நம்ம சொல்ல முடியும். அதனால் நம்ம முதல்ல மாணவர்களுக்கு கவனிக்கிற அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆசிரியர்களாக நாம் கவனித்தால்தான் நம் மனதில் அது ஏறும், நம் எண்ணமாக மாறும், எண்ணம் சொல்லாக மாறும், சொல் செயலாக மாறும், நம்முடைய செயல் வெற்றியாக மாறும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம், அதுதான் இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு பாரதி விழாவுக்கு. இது ரொம்ப நம்ம பெருமையாக நினச்சிக்க வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு கொடுத்த போது புதிய அச்சீவ்மெண்ட் இல்லை, அதுக்கப்புறம் வந்த ஒரு அச்சீவ்மெண்ட். பல அச்சீவ்மெண்ட்டில் கடைசியாக வந்த அச்சீவ்மெண்ட்ன்றது நமது விமன் கிரிக்கெட், பெண்கள் கிரிக்கெட்டில் உலக கோப்பையை பெற்றோம் இந்திய நாடு. அதுதான் சமீபத்திய திலகம். விண்வெளி ஆராய்ச்சியில் இப்ப நம்ம உலக நாடுகள் அத்தனை பேரும் திரும்பி நம்மை வியந்து அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்கு நாம் வளர்ந்து நிற்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் நமது விண்வெளி ஆராய்ச்சி என்பதும் நாம் அனுப்ப விழைந்த ராக்கெட்டுகள் என்பதும் சில தோல்விகளைத்தான் சந்தித்தன. இப்போது நாம் அனுப்புகின்ற செயற்கைக்கோள்கள் நம் நாட்டுக்காக மட்டும் அல்ல, பிற நாடுகளுக்காகவும் அவர்களுடைய செயற்கைக்கோளையும் நமது இஸ்ரோ, நமது விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் விண்ணில் செலுத்துகிறது. ஒரு முறை 104 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு நமது ராக்கெட் விண்வெளிக்கு சென்றது. அந்த அளவிற்கு விண்வெளியில் நாம் முன்னேறி இருக்கிறோம். 140 கோடி மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும்
கொரோனாவிற்கான மருந்தை இந்தியா சப்ளை செய்தது. அதை நம்ம பெருமையா நினைக்கணும். அமெரிக்கா சமீபத்தில் இந்தியா மீது பலவிதமான வர்த்தக தடைகளை, நிபந்தனைகளை கொண்டு வந்த போது ஒரு முறை கூட அமெரிக்காவிடம் நாம் அதற்காக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டு நாம் வேறு வகையில் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாரானதை பார்த்து அமெரிக்காவே இறங்கி வந்து விட்டது. இப்படி ஒரு திலகமாக திகழ வேண்டும் என்கிற ஆரம்ப கனவை கண்டவன், இதற்கெல்லாம் விதை போட்டவன் பாரதி. 39 வயசு தான் அவன் வாழ்ந்தது. இன்னைக்கு நம்ம செலிபிரிட்டிஸ்ல இளம் சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமே, செஸ்ஸில் குகேஷ், இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. செஸ்ஸில் மட்டுமே இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த காலத்தில் 39 வயதுக்குள் மிகப்பெரிய படைப்பு சாதனைகளை செய்தவன் பாரதி. அவன் நினைத்திருந்தால் எட்டயபுரம் மகாராஜாவிடம் ஒரு தினமும் காலையில் அந்த அரசனை பாடல் பாடி புகழ்ந்து மிகவும் ஒரு உச்சமான ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவன் அரசன் என்று பார்க்கவில்லை. அவனுடைய சிந்தனை எல்லாம் சமநீதி, ஒரே ஜாதி, முன்னேற வேண்டிய இந்தியா, விடுதலை வேட்கை என்று பரந்துபட்ட சிந்தனைகளில் மட்டுமே அவனுடைய கவனம் இருந்தது. அதைத்தான் அவன் எழுதினான், பேசினான், செயல்பட்டான். சிந்தனை வேறு, செயல் வேறு என்று அவனிடம் இல்லை. எதை நினைத்தானோ அப்படித்தான் செயல்பட்டான், அப்படித்தான் வாழ்ந்தான். அதனால்தான் அவன் உதாரண புருஷன். அதனால தான் அவன் மகாகவி. அதனால்தான் அவனுடைய சிந்தனைகள் போற்றப்படுகிறது. தலைமை வகித்து விழாவை சிறப்பித்த மாவட்ட கல்வி அலுவலர் திரு விஜயன் அவர்களுக்கு உரத்த சிந்தனை சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிமுக உரையாற்றிய எங்கள் உரத்த சிந்தனை தலைவி திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துரை வழங்கிய சாவித்திரி ஃபவுண்டேஷன் திரு பால சுப்பிரமணியன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துரையை வழங்கிக் கொள்கிறேன். மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றிய எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுக்கு எங்களுடைய உரத்த சிந்தனை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.